ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நண்டு வேட்டைக்கு போக போகிறோம். போய் அந்த நண்டு பிடிப்பா. இந்த இடத்துல நம்ம வந்து நண்டு பிடிக்க போகிறோம். யாருன்னு தெரியல, கேலண்டராக வச்சுட்டு போயிருக்காங்க. எக்ஸாம் பேடுக்கு யூஸ் பண்ண இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் வயக்காடாக தான் இருக்கும். ஸோ இப்போ கரெக்டாக அறுவடை டைம், அதனால தான் இப்போ இருக்குது. அந்த மியூசிக் கட் பண்ணு, ஸ்லோ மோஷன் கட் பண்ணு. நாங்கள் இப்போது நண்டு பிடிக்க தயாராக கண்டுபிடிக்கிறோம். சளி, கிருப்பு, பித்தம் எல்லாத்துக்கும் ஒரே மருந்து. இந்த நாட்டு நண்டு இந்த செடிக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா நண்டெல்லாம் அடங்கியிருக்கோம். இப்போ நாங்கள் இற போட்டோன்னு எப்படி வெளியே வருது பாருங்க. இந்த வண்டி இப்போ வந்து அது செடிக்கு வந்து அடியில் வந்து அந்த வெங்காய தாமரை, அது அடியில் வெங்காய தாமரை வெங்காயம் இருக்காது. நம்மளும் இப்போ களத்தில் இறங்க போகிறோம். சாமி, ஐயா ஐயா சாமி, என்ன பெத்த ராஜா, அவசரப்பட்டு களத்துல இறங்கிறாங்க சாமி. சில்லுன்னு இருக்கு, ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு தண்ணி. இப்போ என்ன ஆச்சுன்னா, யாரோ இந்த மீன் கழிவெல்லாம் தூக்கி போட்டிருக்காங்க. அதனால் நண்டு அதெல்லாம் தின்னு பழகிருச்சு. இப்போ இந்த மீன் இறைக்கெல்லாம் வராதுன்னு நினைக்கிறோம், இருந்தாலும் போட்டிருக்கோம். ஸோ இதோட ஸ்மெல்லாம் அப்படியே தண்ணியில் போய் நண்டெல்லாம் ஒன்றுனா வரும். அப்படி தானே? அப்படிதான். ஸோ அப்பப்போ பார்த்திங்கன்னா அதை இப்படி பிழிந்து விடணும், அப்போ தான் அதோட ஸ்மெல்லெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும். எங்கள் அப்பா பாட்டுக்கு பார்த்திங்கன்னா அப்படி நல்லா ஏதோ போய் தர்மர் மாதிரி உட்காந்துருக்காரு. அவருக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லாத மாதிரி. அவருக்கு கொஞ்சம் கூச்சம் ஜாஸ்திங்கம்மா. அவர் தான் எங்கள் மாமா. அவருக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. பாருங்கள், அவர் பாட்டுக்கு எப்படி புதருக்குலாம் போயிட்டுருக்காருன்னு. ஆனால் எங்கள் அப்பா எப்படின்னா மேலே இருந்தே ஆளைக்கானா அப்பா ஆண்டா அந்த பக்கம் போய் குளிக்கலாமா இல்லையான்னு போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்கே பாருங்கள். சரி, நண்டு பிடிக்க வந்தோமே வெள்ளிகளையே அப்படின்லாம் ஃபீல் கிடையாது அவருக்கு. எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு டூரிஸ்டா சித்திக்கு தூக்கியே தகப்போம். ஆமா போதும், அம்மா வெளியிலன்னா பரவாயில்ல. கீழே இறங்கி வாங்க. கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதில் முதல் விஷயம் இது. இவ்வளோ எதிர்பார்த்து வந்தோம், கடைசியில் புஷ்ன்னு போயிடுச்சு. மேலே வந்து இப்போ ஏறி வந்துடும். முடியும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நண்டு கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால தான் மாமா அங்கே போகிறாரு. நம்மளால் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா ரொம்ப சகதியாக இருக்குது. காலை உள்ளே வச்சோம்னா எடுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கான். நம்ம இங்கேருந்து நண்டை மட்டும் வாங்கிப்போம். நோகாம நொங்குதீங்களான்னு பார்த்துருக்கேன். நமக்கு தெரிஞ்ச ஃபோட்டோகிராஃபி என்னென்னா எல்லாத்தையும் க்ளோஸ் அப்பில் எடுக்கிறது. அதான் பெஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபி. இங்கே பாருங்கள். என்னடி கர்மது இப்படி போட்டு படுத்துது. அது கூட வர மாட்டேங்குது. அவுட் ஆஃப் ஃபோக்கஸே வருது. ஏன் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் வருது? அதுக்கும் ஃபோக்கஸ் குள்ள இருக்காங்க. இங்கே நண்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா தண்ணியை பூரா பாருங்கன்னா கலக்கி விட்டுருச்சு இந்த மாடெல்லாம் சேர்ந்து. அதனால் நம்ம வேறு ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். இன்றைக்கி நண்டு இல்லாமல் வீட்டுக்கு போகக்கூடாது. ஆட்டு நண்டு கிடைக்கலன்னா குளத்து நண்டு, குளத்து நண்டு கிடைக்கலன்னா வயல் நண்டு, வயல் நண்டு கிடைக்கலன்னா கடல் நண்டு, கடல் நண்டு கிடைக்காட்டி இந்த பின்னால் நிற்கிறே சாக்கடை நண்டு. நண்டு பார்த்தீங்கன்னா அப்படியே முறுக்கேறுன்னு சொல்லுவாங்க நண்டு சாப்பிட்டா. உங்களுக்கு நண்டு பிடிக்கிறத காமிக்காமல் நான் விட மாட்டேன். ஸோ அதனால் நம்ம வேறு இடத்துக்கு போகலாம். ஓடு பாருங்க. ஏய் எப்படி வந்து தண்ணியே எப்படி ஆயிடுச்சு பாரு. பாருங்க, அவங்க இதில் எத்தனை நண்டு இருக்குன்னு கேட்குறாங்க.
நானே வண்டியை ஓட்டி நானே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ சேட். பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். இன்றைக்கி மாமா நண்டு பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியத்தோடு போயிட்டுருக்கு. அப்படி இந்த வாழைத்தோப்புக்கு அந்த பக்கம் அங்கே ஒரு மரம் தெரியுது அவங்களுக்கு. ஸோ அந்த மரத்துக்கிட்ட தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஆள் உயரம் இருக்குது. இந்த புதருக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இறக்கத்துலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பாருங்க, சத்தியமாக முடியும், வழியே இல்லை. இந்த பில்லை சுற்றி இப்படி போகலாம்ல, இதுக்குள்ளே இறங்கணும்மா. இங்கே பாருங்க, அவர் யோசிக்கவே மாட்டார், அவர் பாட்டுக்கு இறங்கிட்டே இருக்காரு. பாருங்க, ஒன்று ஒளிஞ்சிருக்கு. இந்த பாரு, வீசுற வேலையெல்லாம் மீன் மாட்டுறது கிடையாதுப்பா, காத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துலையும் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நண்டு கிடைக்கல. இங்கே பாருங்கள், ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் இன்னொரு இடத்துக்கு இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். பாருங்க, இதை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு பயமாக இருக்குது. ஒவ்வொன்றும் ஜல்லிக்கட்டு காலை மாதிரியே தான் இருக்குது. அந்த மாடெல்லாம் கொடுக்குற போஸை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. கொம்பெல்லாம் அப்படியே சீவி விட்டுருக்காங்க. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, குத்துது பாருங்க. வணக்கம்டா மாப்பிள்ள, தேனியிலிருந்து. இங்கே பாருங்க, நம்ம அண்ணே 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 இங்கே பாருங்க, கிட்டே வருது. எனக்கு சாவு பயத்தை காட்டினாங்க பாருமா, அவங்களுக்கு சாவ காமிச்சிடணும். உயிரே போயிடுச்சு. இந்த மாடெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. அந்த அண்ணனை கூப்பிட்டு இருந்து அவர் ஒன்றும் பண்ண, அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. ஆனால் அது கரெக்டாக என்கிட்ட வந்துடுச்சு. எங்கள் அப்பா கீழே இறங்காமே பார்த்தீங்கன்னா அவர் சோர்ந்து போயிட்டாரு. நடக்கிறது கூட ஒரு வேலையா இருக்க. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணதுக்கு ஒரு செம்மையான இடம் மாட்டிருக்கு. ஆமாம், அவர் பாருங்க பிடிக்கவும் மாட்டார், பிடிக்கிறவங்களையும் விடவும் மாட்டார். ஆனால் வீட்டில் இருந்தால் வா பிடிக்க போலாம் கூப்பிடுவார். அதான் எங்கள் அப்பா. சார், இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இடத்தையெல்லாம் பார்த்துட்டு வந்து நமக்கு சொல்லுவார் எங்கே நண்டு அதிகமாக இருக்குன்னு. அங்கே மறுபடியும் முடிச்சிட்டாரு. பொடுசா இருக்கிறது போதும். இதை ரசம் வச்சு நல்லா சுட வச்சு 2 நேரம் குடிச்சோம்னா இந்த சளி இருந்தாலும் அஞ்சா பறந்து போயிடும். இப்போது உங்களுக்கு தேவையான நண்டு கிடைக்கவில்லை. உன்னை கிரிக்கெட் ஆட்டத்துல சேர்த்துக்கிட்டா நீ கோழி பிடிக்கிற மாதிரி பந்த பிடிப்பியா? 11 வகை பொருட்கள் போட்டு அந்த இறையை போடுறது. இப்போ அந்த இறையை போட்டோம்னா 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நண்டு இருந்தாலும் அந்த வாசனைக்கு கச 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 இறங்க இருந்தாலும் தவந்து வந்துடும். அவ்வளோதான் முடிஞ்சா? இப்போது தேவையான நண்டுகள் பிடித்து விட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நண்டு வேட்டை முடிஞ்சிருச்சு. நீ வீட்டுக்கு போய் நண்டை சூப்பு வச்சு குடிக்கிறதா வேலை. அடங்கப்பா, என்ன இந்த தீனி திங்கிறா? இதோட நண்டு வம்சமே அழிஞ்சுதுடா. தெரியாது. டே பிஸ்கட் சாப்பிட்றோமா, டே ஃபுல்லாக குட் டே ஆகிடும்.